வெல்கம் டு மைண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கைரோ. இந்த கைரோ என்பது கிறிஸ்டோஸ் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்ட முதல் 2 கிரேக்க எழுத்துக்கள் ஆகும். அதாவது கை மற்றும் ரோ. இது எப்ப பயன்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, கான்ஸ்டன்டைன் அவருடைய காலத்துல இது ரொம்ப முக்கியத்துவப்படுத்தப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். இது கிபி 3ஆம் இருந்து 4ஆம் நூற்றாண்டுல பயன்படுத்தினாங்க. ஆனா சொல்லுப்பா, இந்த கான்ஸ்டன்டைன் காலத்துல இதை ஏன் முக்கியத்துவப்படுத்தினாங்க? அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு, இவரு கிறிஸ்துவரா? இவரு ஏன் கிறிஸ்துவ சின்னத்தை அடையாள சின்னமா பயன்படுத்தினாங்க? இது உனக்கு புரியணும் அப்படின்னா நான் உனக்கு ஹிஸ்டரியும் இதோடைய பேக்ரவுண்டையும் சொல்லணும். வா, உனக்கு சொல்றேன். கான்ஸ்டன்டைன் இவரை பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 கேள்வி கேட்கப்பட்டது இல்லையா? அதுல முதலாவது கேள்வி என்ன அப்படின்னா, இவர் ஏன் இதை முக்கியத்துவப்படுத்தணும், இந்த கைரோ அப்படின்றத முக்கியத்துவப்படுத்த வேண்டிய காரணம் அப்படின்னா அவருடைய விஷன் தான் அதுக்கு காரணம். அவர் கண்ட தரிசனம் தான், அந்த ஒரு கனவு தான் இதை எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம். அவர் யாருக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறார் அப்படின்னா மேக்சிடேனியஸ் அப்படின்றவருக்கு எதிராக அவர் யுத்தத்துக்கு போகிறார். த பேட்டில் ஆஃப் மெல்வியன் பிரிட்ஜ், இந்த இடத்துல தான் அந்த யுத்தம் நடைபெறுகிறது. த மெல்வியன் பாலம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. 312ஆம் நூற்றாண்டுல இதை நம்மளால பார்க்க முடியும். அவர் ஒரு கிறிஸ்துவரா அப்படின்னு கேட்கப்பட்டது. அவர் ஒரு கிறிஸ்துவரா இல்லை, ஆனால் அவங்களுடைய அம்மா, அந்த அம்மா ஹெலனா என்றவங்க, இவர் எம்பரர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு கிறிஸ்துவர்களா இருந்தாங்க. அந்த கிறிஸ்துவர்கள் இருந்ததுனால அந்த தாக்கம் இவருக்குள்ள அதிகமா இருந்தது. ஏனென்றால் இவர் யுத்தம் செய்ய போகும்போது இவருக்கு ஒரு பெரிய பலன் தேவைப்பட்டது, ஒரு அடையாளம் தேவைப்பட்டது, இல்லை என்றால் ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இவருக்கு தேவைப்பட்டது. அப்போது அந்த இரவு இவர் ஒரு ஜெபம் பண்ணுகிறார். என்ன ஜெபம் தெரியுங்களா? இந்த உலகத்தை படைத்த தேவனே என்று ஒரு ஜெபம் பண்ணுகிறார். அந்த ஜெபத்துக்கு இவருக்கு கிடைத்ததுதான் இந்த விஷன், இல்லை இந்த தரிசனம் என்று சொல்லலாம். இந்த தரிசனத்துல அவர் ஒரு சிலுவையை பார்க்கிறார், பிரகாசிக்கிற ஒரு சிலுவையை அவர் பார்க்கிறார். அந்த சிலுவையை பார்த்த மாத்திரத்துல அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லப்படுகிறது. என்னென்றால் என் தோட்டன் நிக்கா என்று இதை அழைப்பார்கள். இதனுடைய அர்த்தம் இந்த சைன் காங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சின்னத்தை கொண்டு ஜெயங்கொள் என்று இதை சொல்லலாம். இதை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் தன்னுடைய போராளிகள் எல்லாரையும் அழைத்து அவர்கள் எல்லாருக்குமே இந்த சின்னத்தை அவர்கள் தன்னுடைய கேடகத்திலையும் அவர்களுடைய ஹெல்மெட்லையும் எல்லாவற்றிலும் அவருடைய கொடியிலையும் இதை அவர் மாற்றி இதை ஒரு சின்னமா, இதை அவர் ஒரு வெற்றியின் சின்னமா எடுத்து பயன்படுத்தினதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படிதான் இது எல்லா இடத்துலயுமே பயன்படுத்தப்பட்டது. அதே போல அவர் அதுல ஜெயமும் கொண்டார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்படி கைரோ என்ற அடையாள சின்னம் பயன்படுத்தப்பட்டது. கான்ஸ்டன்டைனே எசுபியஸ் என்ற ஹிஸ்டாரியன் இடத்துல கூறப்பட்டதா பார்க்கிறோம். அவருடைய விஷனை பார்த்ததாகவும் இப்படி ஒரு சிலுவையை பார்த்ததாகவும் அவர் ஒரு வார்த்தையின் மேல இன்னொரு வார்த்தையை வைத்து அதை கடைசியாக கைரோ என்று அவர்கள் மாற்றி அந்த சிம்பிளை பயன்படுத்துறதை நம்மளால பார்க்க முடிகிறது. என்னப்பா, புரிஞ்சுதா? ஆனா நல்லா தெளிவா சொன்னீங்கண்ணே. அவரு இந்த சின்னத்தை ஏன் முக்கியத்துவப்படுத்துறாருன்னா அவரோட விஷன்னால முக்கியத்துவப்படுத்தினாருன்னு. அவரு கிறிஸ்துவரா அப்படின்னா அவரோட அம்மாவோட விசுவாசத்தினால இவரும் கிறிஸ்தவரா மாறினாருன்னு. இதை ஏன் அவர் அடையாள சின்னமா எடுத்தாருன்னா இதை அவர் வெற்றி சின்னமா பார்த்தாரு. அதனால அவரோட ஆர்மியோட பிளாக், கொடியில, அவரோட கேடயத்துல எல்லாம் இதை சின்னமா யூஸ் பண்ணாத நம்ம பாக்குறோம். ஆனா சொல்லுப்பா, இந்த சின்னம் அவரோட காலகட்டத்தை மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டுச்சா? அவருடைய காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறமும் நிறைய காலகட்டங்களையும் அது பயன்படுத்தப்பட்டது. இது எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா கேட்டகோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா குகைகள்ல, கல்லறைகள்லயும் இது பயன்படுத்தப்பட்டதா நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம இத நாணயங்கள், காயின்ஸ், அதுலயும் பயன்படுத்தப்பட்டதா நம்ம பார்க்கிறோம். அது இல்லாம இது நிறைய நேரத்துல பிரீஸ்டோட அங்கிகள்ல அவங்க தான் பயன்படுத்தப்பட்டதா பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அபிஷியல் டாக்குமெண்ட்ஸ்ல இதை பயன்படுத்திருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு சின்னமாக இதை பயன்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். ஹிஸ்டரியில இப்படி இந்த கைரோவை அநேக இடங்கள்ல பயன்படுத்த பார்க்கிறோம். ஆனா இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? சொல்லுங்க. இந்த கைரோனுடைய முக்கியமான அர்த்தம் இது இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறாய் இருக்கிறது. 2வது, இது நமக்கும் தருகிற வெற்றியை காண்பிக்கிறதாய் இந்த சிலுவை அமைகிறது. போன வாட்டி நம்ம இதை பார்க்கும்போது சிலுவை குறித்து பார்க்கும்போது வெற்றியின் சின்னமாய் பார்த்தோம். சிலுவையை போன்றே கான்ஸ்டன்டைன் இந்த கைரோவை முக்கியப்படுத்தி அதை ஒரு சின்னமாக
பயன்படுத்தி வந்ததை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம இது கிறிஸ்துவர்களுக்கு ஒரு பெரிய வழிவாசலை உண்டு பண்ணி கொடுத்ததுன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா கிறிஸ்துவம் இந்த காலகட்டத்துலதான் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ரிலீஜனாக மாறினதை நம்ம பார்க்கிறோம். இப்படி இந்த சின்னம் ஆரம்ப கிறிஸ்துவ நாட்கள்ல பயன்படுத்தி வந்ததை நம்மால பார்க்க முடிகிறது. அது மாத்திரம் இல்லாம இந்த சிம்பிள்ல இந்த கைரோ அப்படின்றதுல சில நேரத்துல ஆல்பா ஒமேகா என்றதும் ஆட் ஆகி வருவதையும் நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் அவரே ஆரம்பமும் அவரே முடிவு என்பதை காண்பிக்கிற வண்ணமாய் இது இருக்கிறது. இதுதான் கைரோ. நாம இன்று கைரோவை பற்றி கற்றுக்கொண்டோம். அடுத்த வீடியோல அடுத்த காரியங்களை பற்றி கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.